கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முதலாவது நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு இந்த வாரத்துக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நமது வனாந்திர பிரயாணம் என்கிற தலைப்புல நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ஆண்டன் ஃப்ரே அவர்கள் எழுதின புக் ஸ்டடியை குறித்து தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். இதுல கடந்த வாரம் வரைக்கும் 11 பாகங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கு 12ஆம் பாகத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இந்த ஒரு புக் ஸ்டடியை குறித்து நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 12 பாகங்கள் அங்க சகோதரர் எழுதியிருக்கார். இதுல கடைசி பாகத்துக்கு நேராக இன்றைக்கு நாம கடந்து போகலாம். சரி, இந்த பாடத்துல நாம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க எகிப்திலிருந்து அங்க கேதராகி அதற்கப்புறம் சுக்கோத் வராங்க, செங்கடலை கடந்து பாருங்க, நம்ம அதெல்லாமே நம்ம கடந்த வாரங்களில் கவனிச்சோம். மாரா, ஏலீம், அங்க ஆலூஸ், தொப்கா, ரெவிதீம், ஸோ இதெல்லாம் சீன் வனாந்திரம் எல்லாமே கடந்து அங்க நடந்த சம்பவங்கள் நமக்கு எப்படி பாடமாக இருந்தது அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சோம். இதுல கடைசியா இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சீனாய் மலை. சீனாய் மலையில இப்ப இருக்காங்க. இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சீனாய் மலையில இப்ப மோசே சீனாய் மலையில மேல இருக்கார். தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கீழே அந்த பொன் கன்றுக்குட்டிய அங்க செஞ்சு அதை வழிபட்டுட்டு இருந்த அந்த மகா பெரிய பாவத்துக்குள்ள அவங்க போறாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நடந்த சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். தேவனுடைய பட்சத்தில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, அங்க தேவனுடைய பட்சத்துல அந்த லேவி கோத்திரத்தார் அங்க வராங்க. அதற்கப்புறம் அவர்கள் அங்க பட்டய கருக்கினால் அங்க சங்கரிக்கப்படுகிறார்கள். அப்புறம் அந்த இடத்துல ஒரு தேவனுடைய நீண்ட தயவு, மோசே அந்த ஜனங்கள் மேல் வைத்த அந்த ஒரு அன்பு, இது எல்லாமே அங்க பயங்கரமா வெளிப்படுறத கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம். சரி, இப்ப கடந்த 2 வாரங்களாக நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த மூடுதல்களை குறித்து நம்ம தியானிச்சோம். அதில் உள்ள ஆழமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல ஆசாரியர்களுடைய அந்த பிரதிஷ்டை முறைமைகள், அதுல தேவன் நமக்கு என்ன பாடம் வச்சிருக்கா, இப்ப ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரகசியங்களை நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். சரி, இப்ப இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய அந்த கற்பனைகளின்படி ஆசரிப்பு கூடாரம் அங்க ஸ்தாபனம் பண்ணப்படுது. இப்போ ஆசரிப்பு கூடாரம் அங்க ஸ்தாபனம் பண்ணப்பட்டதற்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆன போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. பாருங்க, நமக்கு தெரியும் பாருங்க, சாயங்காலமான போது இப்ப அந்த மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடுது. இப்ப சாயங்காலத்துல அக்கினிமயமான ஒரு தோற்றம் அங்க உண்டாகுது. சோ மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் பாருங்க, இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. சரி, இப்ப கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க, இதுல ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடம் இந்த இடத்துல அங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அங்க தேவன் வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்க, தேவன் தங்கள் மத்தியில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது அந்த கேள்வியே எழுவதற்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு நிலைய, ஒரு கிருபைய அந்த இடத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா பாருங்க, யாராவது தேவன் தங்கள் மத்தியில இருக்கிறாரா அல்லது தேவனுடைய பாதுகாப்புல தான் நாம இருக்கமா, அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரும்போது இவங்க ஜஸ்ட் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி பார்த்தாங்கன்னாவே போதும். அங்க பாருங்க, ஒரு விசிபிளா ஒரு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் ரெண்டுமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு அருமையான பாடம் இன்னைக்கு நமக்கும் தேவன் அங்க கொடுக்குறார். இப்ப நாமும் தேவனுடைய பாதுகாப்புல வழிநடத்துல நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பாதுகாப்புல தான் இருக்கமா
தேவன் தான் நம்ம நடத்திட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, பாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் பார்த்த மாதிரி இப்ப நாமும் தேவனை நோக்கி பார்த்தாலே போதும். இதுல ஒரு ஆழமான பாடம் இருக்கு பாருங்க. யாராவது தாங்கள் தேவனுடைய பாதுகாப்புல இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தும்? யாராவது நான் தேவனுடைய பாதுகாப்புல இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் உணர்றாங்க அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கணுங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி பார்க்கல, அவ்வளவுதான். பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இவங்க பார்க்கல, அதனால அவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பை உணர முடியலை. இன்றைக்கு நமக்கும் அதேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒருவேளை தேவனுடைய பாதுகாப்பை நம்மால் உணர முடியலனா நாம தேவனை நோக்கி பார்க்கலைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப தேவன் எப்போதும் நம்ம கூட இருக்கார். நம்ம என்னைக்கு நாம இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள தேவனோடு உடன்படிக்கை செஞ்சு இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம வந்தோமோ அப்ப இருந்து தேவன் நம்மோடு இருக்கார், பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துறார். அதை நம்ம உணரணும். ஆனா நம்மளுடைய தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடி நம்ம எது தடுக்குது அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குற்ற உணர்ச்சிகள். ஸோ இதுதான் அது தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடி அங்க நம்ம தடுக்குது. சரி, ஸோ இதற்கு நமக்கு கிருபாசனம் இருக்கு. தேவனிடத்துல மன்றாடி நாம கிருபையை வாங்கிட்டு தொடர்ந்து தேவனுடைய பாதுகாப்புல நாம நடக்கணும். சரி, இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நாம இப்ப போலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். பாருங்க, இப்போ இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்க இருக்கு. இதை பார்த்தா அவர்கள் தேவன் தங்களோட தான் இருக்கிறான்னு உணர்ந்துக்குவாங்க. அதே நேரத்துல இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்னா மேகஸ்தம்பத்தின் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகத்தான். பாருங்க, இந்த மேகஸ்தம்பம் இந்த கூடாரத்தின் மேல தங்கி இருக்கும் போது அவர்கள் அங்கேயே பாளையம் இறங்கி இருப்பாங்க. அந்த மேகஸ்தம்பம் வாசஸ்தலத்திலிருந்து எழும்பும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணம் அங்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ தேவனுடைய வழிநடத்துதல் அவருடைய கட்டளையின்படிதான் நடக்கிறாங்க. இப்ப மேகஸ்தம்பம் எங்க தங்கி இருக்குதோ அங்க இருப்பாங்க. மேகஸ்தம்பம் எங்க எழும்புதோ கிளம்புவாங்க. மேகஸ்தம்பம் எங்க வழி நடத்துதோ அங்க தொடர்ந்து போவாங்க. அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இந்த மேகஸ்தம்பத்தின் வழி நடத்துதல தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள். அதே மாதிரி இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னா நாம எங்க தரித்து நிற்கணும், எங்க நாம கிளம்பணும், எங்க நாம என்ன வேலைகள் நம்ம செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகணும், நம்மளுடைய பலியின் ஜீவியம் எப்படி இருக்கணும். ஸோ இதையெல்லாம் நாம் கவனிச்சு பார்க்கும்போது இப்ப நம்மை எது வழி நடத்தி கொண்டிருக்கிறது? சில நேரங்களில் நாம தவறி போவோம், பாவங்கள்ல விழுவோம். அந்த இடத்துல நம்ம எது உணர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, அவர் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வசனம். பாருங்க, இப்ப நாம் தேவனுடைய பாதுகாப்புல தேவன் தான் நம்ம வழி நடத்துறாருன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, அங்க எப்படி மேகஸ்தம்பம் வழி நடத்துச்சோ அதே மாதிரி தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மை உணர்த்தும், நம்மை வழி நடத்தும், நம்முடைய தவறுகள் தப்பிதங்களை நம்மளை கண்டித்து உணர்த்தும் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பாருங்க, நாம் இந்த பரிசுத்த ஆவியில நாம் தொடர்ந்து வழி நடத்தப்படும் போது பிரதர் ரொம்ப அழகா சொல்றார், நமக்கு ஒரு சமாதானமான ஒரு மனநிலைமை இருக்கும், சகோதரர்களோடு ஒரு சமாதானமான ஒரு சுமூகமான உறவு இருக்கும். ஸோ இது எல்லாமே சபைகள்ல அங்க ஒரு சமாதானமான ஒரு நல்ல விஷயத்துல இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், இப்ப நாம் பரிசுத்த ஆவியால் நாம் தொடர்ந்து வழி நடத்தப்படுகிறோமா இல்லையா அப்படிங்கிறத குறிச்சு. இன்னொரு விஷயத்த நம்ம கவனிச்சோம்னா பொதுவாக பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்க்கும்போது தேற்றவாளன் அப்படின்னு அந்த உவமையா அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மை தேற்றுவதற்கு மாத்திரமல்ல, ஸோ சகலத்தையும் அங்க பரிசுத்த ஆவி நம்மை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். பாருங்க, இதைத்தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, சகல சத்தியத்திலும் நம்மை பரிசுத்த ஆவி அங்க வழி நடத்தும். ஸோ எப்படி அங்க இஸ்ரேல் ஜனங்களை அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கானானுக்கு வழி நடத்துச்சோ, அதே மாதிரி தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மை தொடர்ந்து வழி நடத்தும். சரி, இதுல இன்னொரு கேள்வி கூட இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை என்னால உணர முடியலைங்க பிரதர், அப்படி கூட சில நேரத்துல நம்ம நினைப்பது உண்டு. பாருங்க, எல்லாம் நம்மளுடைய தப்பிதங்கள் அங்க தேவனுக்கும் நமக்கும் நடுவுல அங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இப்போ தேவனுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எழும்பும் போது இவர்கள் பிரயாணப்படுவார்கள் அந்த வழி நடத்துதல். இப்போ 25 லட்சம் பேர் அங்க சுத்தி இருக்கிறாங்க, அங்க ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி ஏறக்குறைய. அப்போ எல்லாருமே 24 மணி நேரமும் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் பார்த்து கொண்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லாங்க? சில நேரம் அவர்கள் கூடாரத்துக்குள்ள இருக்கலாம், வேற ஏதாவது வேலையில் இருக்கலாம். பாருங்க, இப்ப தேவனுடைய அதையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது சில நேரங்கள்ல அவர்கள் தவறி போகவும் அங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இப்போ அங்க ஒரு ஏற்பாடு அங்க செய்யப்படுது. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரியைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். பாருங்க, இப்ப தேவன் சொல்றாரு, இப்போ ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த வழி நடத்துதல கவனிக்க தவறிட்டாங்கன்னா இப்ப தேவன் பாருங்க அதற்கு ஒரு ஏற்பாடு பண்றார். என்ன அப்படின்னா 2 வெள்ளி பூரிகைகள் அங்க செய்ய சொல்றார். பாருங்க, இது எப்படி செய்யணுமா? ஒரே வெள்ளி தகட்டால அந்த 2 வெள்ளி பூரிகைகளும் செய்யணும். சரி, இந்த 2 வெள்ளி பூரிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்க, இந்த மேகஸ்தம்பம் எழும்பும் போது இந்த வெள்ளி பூரிகைகள் அங்க ஊதப்படும். உடனே ஜனங்கள் எல்லாம் அங்க மேகஸ்தம்பம் எழும்புறதை கவனிச்சுட்டு அதன்படி அங்க பிரயாணப்படுவார்கள். இப்ப இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, தேவன் நம்மளுடைய இந்த ஒரு பிரயாணத்துல இந்த ஓட்டத்துல பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மளை வழி நடத்துறார். ஒருவேளை நாம் அதை கவனிக்க தவறும் போது அந்த தேவன் உணர்த்தும் போது அதை அந்த உணர தவறும் போது இப்ப அடுத்தது நம்ம எப்படி வழி நடத்துறாரா பாருங்க, 2 வெள்ளி பூரிகைகள் இருக்கான், ஊதப்படுதான். அப்ப இந்த 2 வெள்ளி பூரிகைகள் எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி இப்ப நமக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. சோ பரிசுத்த வசனங்களை வேதாகமத்தை அது அடையாளப்படுத்துது. பாருங்க, 2 ஒரே வெள்ளினால் அங்கே செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப தேவனுடைய வழி நடத்துதல பரிசுத்தாவை நாம் உணர தவறும் போது அவர் வார்த்தைகள் மூலம், அவர் வசனங்கள் மூலம், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலம் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து நம்மை அங்கே வழி நடத்துறார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய சுய சித்தத்தின்படி அவர்கள் பிரயாணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தேவன் எப்போ மேகஸ்தம்பம் எழும்புதோ அப்பதான் இவர்கள் பிரயாணிக்க முடியும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே தான். இப்ப நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சுய சித்தத்தை அங்க பலியாக அங்க செலுத்திட்டு அர்ப்பணிச்சிட்டோம். இப்ப நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமானா அதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் திருச்சபையாகணும்னா தேவ சித்தம் தான் நம்முடைய சித்தமா அங்க இருக்கணும். ஸோ நம்முடைய அசைவுகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தெய்வீக சித்தத்தின்படி அங்க இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஸோ தேவன் எப்படி நம்மளை வழி நடத்துறார் அப்படின்னா அவருடைய பரிசுத்தாவி, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் மூலம் இங்க நம்மை வழி நடத்துறார். தேவனுடைய அந்த சிந்தை, மைண்ட் நமக்கு இப்படித்தான் வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, இப்போ அடுத்தது, இப்போ மேகஸ்தம்பம் அங்க சீனாய் மலையில இருக்காங்க. அப்ப மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்தை அங்க கவர் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தது எப்போ இந்த மேகஸ்தம்பம் எழும்புது, எங்க இவர்களை வழி நடத்துது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. சரி, பாருங்க, இப்ப அடுத்த ஸ்டேஷன் எங்க கிளம்புறாங்க அப்படின்னா, இப்ப மேகஸ்தம்பம் அங்க வாசஸ்தலத்தின் மேல இருந்து அங்க உயர எழும்புது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தோம்னா பாரான் வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேல் ஜனங்களை அங்க வழி நடத்துது. சரி, இப்போ தேவன் கிளம்பலாம்னு சொல்லிட்டா. இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாருங்க, இப்ப ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் இருக்கு. இப்ப தேவன் கிளம்ப சொல்லிட்டார். இப்ப இவர்கள் கிளம்பணும். இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இவர்கள் அந்த வாசஸ்தலத்தை பிரித்து அதை எடுத்துட்டு செல்லணும். பாருங்க, எல்லாம் மகா பரிசுத்தமான பொருட்கள் எல்லாம் அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கு. அப்ப இதை எப்படி இவர்கள் எடுத்துட்டு போறாங்க? தேவன் இந்த எடுத்துட்டு போற விஷயத்துல இவர்களுக்கு என்ன முறைமைகள் கொடுத்திருக்காரு, எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைய பாடத்துல நாம தொடர்ந்து தியானிக்க போறோம். சரி, இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, இப்ப லேவியர்கள்ல 3 வகுப்பார் இருக்காங்க. லேவியின் குமாரர்கள் 3 பேர், கெர்சோன், கோகாத், மெராரி. கெர்சோன் புத்திரர், கோகாத் புத்திரர், மெராரி, 3 வகுப்பினர்கள் இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை பிரித்து எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த இந்த லேவியின் குமாரர்கள், இந்த 3 புத்திரர்களுக்கு அங்க தேவன் கொடுக்கிறார். இதை எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க, ஃபர்ஸ்ட் இவர்கள் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய ஆசரிப்பு கூடார விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கு இவர்கள் ஃபர்ஸ்ட் தேவனுடைய வேலையை செய்வதற்கு முதல்ல சுத்திகரிக்கப்படணும். பாருங்க, இதுதான் நம்ம கடந்த வாரத்திலேயே நம்ம தியானிச்சோம். ஏன்னா நம்ம 8ஆம் அதிகாரம் 21, 22 இது எல்லாத்துலயும் நம்ம பார்த்தோம். பாருங்க, இப்ப நாமும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். இப்ப நாமும் இந்த வேலையை நாம செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நாம சுத்திகரிக்கப்படணும். பாருங்க, நம்ம சுத்திகரிக்கப்பட்டவங்களா, நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணியத்தை நம்ம விசுவாசித்து வரும்போது அது வரைக்கும் நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். சரி, இப்போ அடுத்தது இந்த லேவியர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இவர்கள் தேவனுடையவர்கள் எல்லாருமே பொதுவா, ஆனா இவர்களுக்குள்ள சில அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறத நாம கவனிக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, இப்ப இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துட்டு போறாங்க. இந்த 3 வகுப்பார், கெர்சோன், கோகாத், மெராரி புத்திரர், இவர்கள் 3 பேர் தான் இந்த 3 வகுப்பார் எடுத்துட்டு போறாங்க. இதுல பாருங்க, அவரவர்களுக்கு என்னென்ன பொருட்களை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கட்டளைகள் அங்க கொடுக்கப்படுது. பாருங்க, இது கொஞ்சம் கவனிக்கலாம். இப்ப கெர்சோனின் புத்திரர்கள் இவர்கள் எதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதில் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. பாருங்க, இந்த கெர்சோன் புத்திரர் இவர்கள் எதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, இவர்களுடைய காவல், இவர்களுடைய பொறுப்புல என்ன பொருட்கள் அங்க ஒப்படைக்கப்படுது அப்படின்னா, பாருங்க, அந்த வாசஸ்தலம், அந்த கூடாரம், அதனுடைய மூடி, அந்த மூடு திரைகள் கடந்த வாரங்களில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் ஆசரிப்பு கூடார வாசலுடைய அந்த மறைவு, வாசஸ்தலத்திலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற அந்த தொங்கு திரைகள். ஸோ இது எல்லாமே இவர்களுடைய பொறுப்புல இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை எடுத்துட்டு போற வேலை இந்த கெர்சோன் புத்திரருக்கு உரியது. பாருங்க, இதை எடுத்துட்டு போறதுக்கு இவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். பாருங்க, இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு 2 வண்டி அங்க கொடுக்கப்படுது, வண்டில்கள். 4 மாடுகள் அங்க கெர்சோன் புத்திரருக்கு கொடுக்கப்படுது. சரி, இது கெர்சோன் புத்திரர் எடுத்துட்டு போறது. அடுத்தது மெராரி புத்திரர்கள், அவர்கள் எதை எடுத்துட்டு போறாங்க? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. பாருங்க, இது ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மெராரி புத்திரர்கள் எதை எடுத்துட்டு போறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டான பொருட்கள், கடுமையான பொருட்கள்லாம் இவங்களுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்படுது. பாருங்க, அந்த வாசஸ்தலத்தினுடைய பலகைகள்,
தாழ்பால்கள், தூண்கள், பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். அதன் கீழே இருக்கக்கூடிய அந்த பாதங்கள், போன வாரத்துல கூட பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெள்ளி பாதங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க. அதனுடைய அந்த பாதங்கள், அதனுடைய பனிமுட்டுகள், சோ இதெல்லாமே பாருங்க, சுற்றுப்புற பிரகாரத்தின் தூண்கள், பாதங்கள், இது எல்லாமே இவர்கள் எடுத்துட்டு போறாங்க. இப்ப பாருங்க, ரொம்ப வெயிட்டான பொருட்கள் இதெல்லாமே இந்த மெராரி புத்திரர்கள் எடுத்துட்டு போறாங்க. இதற்கு வெயிட்டான பொருட்கள் இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா 4 வண்டில்கள், 8 மாடுகள் இந்த மெராரி புத்திரருக்கு அங்க கொடுக்கப்படுது. சரி, பாருங்க கெர்சோன் மெராரி, சோ இவர்கள் 2 பேரும் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கோகாத் புத்திரர். சோ இவர்களுடைய பொறுப்புல தான் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷித்த பொன்னாலான அந்த பொருட்கள் எல்லாம், பரிசுத்தமான பொருட்கள் எல்லாம் இவர்கள் வசம் அங்க ஒப்படைக்கப்படுகிறது. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. பாருங்க, சோ தேவனுடைய பெட்டி, அந்த மேஜை, குத்துவிளக்கு, சோ இது எல்லாமே, இந்த பீடங்கள், இது எல்லாமே இவர்கள் வசம், கோகாத்தியர் வசம் அங்க ஒப்படைக்கப்படுது. சரி, 3 வகுப்பார் இருக்காங்க, கெர்சோன், மெராரி, கோகாத்தியர். இதுல விசேஷமா கவனிச்சோம்னா, கோகாத்தியர் அந்த பரிசுத்தமான அந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பொறுப்புல இவர்கள் எடுத்துட்டு போறாங்க. மீதி 2 பேர், கெர்சோன், மெராரி, இவர்கள் மற்ற ஆசரிப்பு கூடார பணிமுட்டுகள் இதெல்லாமே அவர்கள் அங்க எடுத்துட்டு போறாங்க. சோ இந்த 3 வகுப்பார் எதை அல்லது யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, இந்த கோகாத் புத்திரர் இதெல்லாமே எப்படிதான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு எந்த ஒரு வண்டில்களும் அங்க கொடுக்கப்படவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையா இருக்கிறது. பாருங்க, இவர்கள் தோல் மேலதான் சுமந்துட்டு போகணும். சரி, இந்த 3 வகுப்பாரும் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம வரலாம். பாருங்க, லேவியர்கள்ல 3 புத்திரர்கள் இருக்காங்க, 3 அவர்களுடைய குமாரர்கள், கெர்சோன், மெராரி, கோகாத். இவர்கள் மூவரும் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, இந்த 3 புத்திரர்களும் ஆசரிப்பு கூடார அந்த விஷயங்களை அவர்கள் சுமந்துட்டு எடுத்துட்டு போகணும் சில முறைமைகளின்படி. அப்போ இந்த வேலையை செய்யறதுக்கு இவர்கள் யாருடைய அந்த சூப்பர்விஷன், யாருடைய சூப்பர்விஷன் என்ன சொல்லுங்க, யாருடைய மேற்பார்வையில் இவர்கள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா பாருங்க, ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோனுக்கு 2 குமாரர்கள் அங்க, ஆரோனுக்கு மொத்தம் 4 குமாரர்கள். அதுல 2 குமாரர்களுடைய மேற்பார்வையில இந்த 3 புத்திரர்களும் இந்த வேலையை செய்யணும். எப்படி அப்படின்னா பாருங்க, இதுல கெர்சோன், மெராரி இவர்கள் 2 பேரும் ஆரோனுடைய குமாரர் இத்தாமார் இவருடைய மேற்பார்வையில இந்த வேலைகளை செய்யணும். சோ இத்தாமார் தான் இந்த வேலைகளுக்கு பொறுப்பு, கெர்சோன், மெராரி. அதே மாதிரி கோகாத் புத்திரர் பார்த்தோம்னா எலெயேசர், ஆரோனுடைய இன்னொரு குமாரர் எலெயேசருடைய மேற்பார்வையில இந்த வேலைகளை செய்யணும். அப்படின்னா இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இப்ப இத்தாமார் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அந்த பேருடைய அர்த்தம் ஐலண்ட் ஆஃப் பாம்ஸ், பாம் ட்ரீன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த பனை மரம், பேரிச்ச மரம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு அந்த பாம் ட்ரீ அவனுடைய தீவு அப்படின்னு இந்த இத்தாமார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படின்னா இந்த கெர்சோன், மெராரி புத்திரர்கள் இத்தாமாருடைய மேற்பார்வையில தான் இந்த வேலைகளை செய்யணும். அப்படின்னா இந்த கெர்சோன், மெராரி புத்திரர் எதை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறதுக்கு பாருங்க, இந்த பாம் ட்ரீ எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, இந்த பாம் ட்ரீன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த குருத்தோலைகளை பிடிச்சிட்டு யார் நிக்கிறதுங்க? திரள் கூட்ட வகுப்பார். சோ நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த கெர்சோன், மெராரி இவர்கள் யாரை அல்லது எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா திரள் கூட்ட வகுப்பாரை. அப்படின்னா கோகாத் புத்திரர் இவர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க பாருங்க, இந்த கோகாத் புத்திரர் யாருடைய மேற்பார்வையில இருக்காங்க அப்படின்னா எலெயாசார், ஆரோனுடைய குமாரர் எலெயாசாருடைய மேற்பார்வையில இவர்கள் கோகாத் புத்திரர்கள் இந்த வேலைகளை செய்யறாங்க.
அப்ப இவர்கள் எதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா பாருங்க, பொன்னாலான அந்த பனிமுட்டுகள், வியரிங் கோல்டன் வெசல்ஸ். ஸோ இந்த பொன்னாலான பனிமுட்டுகளை இவர்கள் அங்க சுமந்துட்டு போறாங்க. ஸோ எலெயாசார் யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா பாருங்க, ஆரோனுடைய குமாரர்கள்ல பின்னாடி பிரதான ஆசாரியர் ஆனது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேர்ல எலெயாசார் தான் அங்க பிரதான ஆசாரியரா அங்க பின்னாடி வரார். அப்போ நல்லா நம்ம ரொம்ப எளிமையாவே புரிஞ்சுக்கலாம், இவர்கள் திருச்சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறார்கள். ஸோ பொன்னாலான விஷயங்களை அவர்கள் அங்க எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல ஆரோனுக்கு இன்னும் 2 குமாரர்கள் அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கலாம், நாதாப், அபியூ. ஸோ இவர்கள் யாரை அல்லது எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா பாருங்க, இவர்களை குறித்து நமக்கு தெரியும், இவர்கள் செய்த தவறு, அந்த அந்நிய அக்னிய அங்க கொண்டு வந்துருவாங்க. அது நிமித்தம் அங்க தேவனுடைய சந்நிதியில அங்க மரித்து போவாங்க. அப்போ தேவன் அடிச்சிருவார். அப்போ கவனிக்கலாம், இவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் மரண வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறார்கள். சரி, இப்போ இந்த 3 வகுப்பார், கெர்சோன், மெராரி, கோகாத் புத்திரர், இவர்கள் இந்த தேவனுடைய இந்த ஆசரிப்பு கூடார பனிமுட்டுக்களை எப்படி எடுத்துட்டு போகிறார்கள், எப்படி சுமந்து செல்கிறார்கள், இதற்குரிய ஃபார்மாலிட்டிஸ், முறைமைகள் தேவன் என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். அதுல என்ன சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பரிசுத்தமான விஷயங்களை குறித்து வரும்போது கோகாத்தியர் இதை எல்லாத்தையும் தோல்ல தான் அங்க சுமந்துட்டு போறாங்க. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா பாருங்க, இப்ப நாம தேவனுடைய பிள்ளைகள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமான சத்தியத்தை தங்களுடைய தோள்கள் மேல சுமந்துட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு ஜென்ரலான ஒரு பிக்சர். ஸோ ஒரு ஜென்ரலா நம்ம சொல்லிடலாம். கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் ஜனங்கள், வெளியே இருக்கிற ஜனங்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அங்க பாளையத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இது எல்லாமே அங்க மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப இது யாருக்கு தான் இது தெரியும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல, அங்க பரிசுத்த ஸ்தலத்துல அங்க ஊழியம், ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இவர்களை இதை எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ கவனிக்கலாம், இப்போ பரிசுத்த ஸ்தலம் வரும்போது அங்க உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். அங்க தூப பீடம், அந்த மேஜை, அது மேல அந்த அப்பம் இருக்கும், அப்புறம் குத்து விளக்கு, இது எல்லாமே அங்க இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துல. பாருங்க, இங்க ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப நாம இருக்கக்கூடிய நிலைமை, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமைய இது அடையாளப்படுத்தும். சோ இப்ப நாம அங்க உள்ள இருக்கோம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப யாருக்கு தான் தெரியும் அப்படின்னா இப்ப நம்மளாலதான் இந்த இந்த விளக்கு வெளிச்சம், இந்த சத்திய வெளிச்சத்தை பார்க்க முடியும். அங்க அப்பத்தை சாப்பிடுறது பாருங்க, சத்தியத்தை புசிக்கக்கூடிய ஒரு விஷயம். தூப பீடம், நம்மளுடைய நல்ல கிரியைகள் தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா அங்க தூபமா அங்க போகக்கூடிய விஷயம், இது எல்லாமே இப்ப நமக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாருங்க, இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிலைமை, ஒரு 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 பார்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அங்க சகோதரர் அழகா சொல்றார். அப்போ எப்ப உண்மையான ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னா திரையை கடந்து போகும்போதுதான் பாருங்க, அந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போதுதான் பாருங்க ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம போறோம், ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள, ஒரு பரிசுத்தத்துக்குள்ள அங்க நம்ம உண்மையா அங்க இருப்போம். ஸோ இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பின்னாடி சொல்வார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு அங்க சொல்லுவார். சரி, இப்போ இதுல நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இது எல்லாம், இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இதுல பிரகாரத்துல பார்த்தோம்னா பிரகாரத்துல என்ன இருக்குங்க, பலிபீடம், தண்ணீர் தொட்டி, 2 விஷயங்கள் அங்க பிரகாரத்தில் இருக்கும். இதை எப்படி ஷிஃப்ட் பண்ணி இவர்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த பிரகாரத்தில் இருக்கிற இந்த ஒரு பலிபீடம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா இந்த பலிபீடத்தையும் யாரெல்லாம் இந்த பிரகாரத்துக்குள்ள வராங்களோ அவர்களால் மாத்திரம்தான் பலிபீடத்தை அங்க பார்க்க முடியும். சோ இது பிரித்து எடுத்து செல்லும் போது கூட இப்ப இது எப்படிதான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா துணிகளால கவர் பண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க. பாருங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், பிரகாரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே ஒரு துணிகளால் கவர் பண்ணி மறைக்கப்பட்ட நிலைமையில தான் எடுத்துட்டு போகப்படும். ஒரே ஒரு விஷயம், தண்ணீர் தொட்டி மாத்திரம் அங்க கவரிங்ஸ் இல்லாம அப்படியே எடுத்துட்டு போவாங்க. இது எல்லாமே கவர் பண்ணி தான் எடுத்துட்டு போவாங்க. சரி,
இப்ப இந்த ஒரு பலிபீடம் எதை அடையாளப்படுத்தும்? நமக்கு நல்லா தெரியும், பேசிக்கலி நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஈடு பலியை அது அடையாளப்படுத்தும். அப்ப இது எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, காப்பர், வெண்கலம்னு போட்டிருக்கோம் தமிழ்ல. பாருங்க, காப்பர், தாமிரம். சோ இந்த ஒரு தாமிரத்தால் இந்த பலிபீடம் அங்க செய்யப்பட்டிருக்கும். இந்த காப்பர் எதை அடையாளப்படுத்தும்னா, கடந்த வாரங்களிலே நம்ம தியானிச்சோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரண மனுஷீக தன்மையை இது அடையாளப்படுத்தும். சோ அதைத்தான் அவர் ஈடு பலியா அங்க கொடுத்தார். சரி, இப்ப இந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு பலியை அது அடையாளப்படுத்துது. இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலிபீடத்தை சாம்பலர விலக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து. பாருங்க, இந்த பலிபீடத்தை ஃபர்ஸ்ட் ரத்தாம்பர துப்பட்டியால கவர் பண்றாங்க. கவர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாங்களா, வசனம் வாசிக்கலாம். அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகள் ஆகிய கலசங்களையும் முள் துறடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். இந்த பலிபீடத்தை 2 கவரிங்ஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்க பாருங்க, ரத்தாம்பர துப்பட்டி. அதாவது ஒரு இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பர்பிள் கிளாத் அப்படின்னு இருக்கும். பர்பிள் கிளாத் ஃபர்ஸ்ட் கவர் பண்றாங்க, ரத்தாம்பர துப்பட்டி கவர் பண்ணி அதுக்கு மேல அந்த பலிபீடத்தினுடைய அந்த பனிமுட்டுகள், அந்த முள்துருடுகள், கரண்டிகள் இது எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா அதுக்கு மேல என்ன பண்றாங்களா, தகசுத்தோல் கவரிங்ஸ், தகசுத்தோல் மூடி. தகசுத்தோல் குறித்து நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். ஸோ இந்த 2 கவரிங்ஸை போட்டு பண்றாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பர்பிள் கிளாத் இருக்குது, அதுக்கு மேல தகசுத்தோல் அது போட்டு அவர்கள் கவர் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்க. சரி, இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம வரலாம். பாருங்க, இந்த சீல் ஸ்கின் எதை அடையாளப்படுத்தும், தகசுத்தோல் அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, நம்ம இந்த தகசு இது எல்லாமே ஃபுல் வெளியில இருக்கிற எல்லா பொருட்களும் கொண்டு போற எல்லா பொருட்களுமே வெளிப்பக்க திரைகள் பார்த்தோம்னா தகசு தோல்ல மூடி தான் எடுத்துட்டு போறாங்க. அப்போ பாருங்க, இப்ப வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா, உள்ள இருக்கிற பலிபீடமோ அதற்கு மேல கவர் பண்ணிருக்கிற அந்த ரத்தாம்பர துப்பட்டியோ தெரியாது. வெளியே தெரியறது தகசு தோல் மூடி மாத்திரம் தான் தெரியும். அப்படின்னா பாருங்க, இப்ப இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பலி, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விஷயத்தை குறித்து வரும்போது இந்த ஜனங்கள் எப்படிதான் பார்ப்பார்களாம், ஜஸ்ட் வெளியில ஜஸ்ட் ஆண்டவரை எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டோரிக் கேரக்டரா, ஒரு மாம்சத்துல வந்த ஒரு ஒரு இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டோம்னா, அவர் ஒரு கிறிஸ்தவ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய ஃபவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஸோ இதுதான் அந்த வெளியில இருக்கிற தகசு தோல் மூடிய அதை அடையாளப்படுத்தும். ஆனா உள்ள இருக்கிற அந்த பர்பிள் கிளாத், ரத்தாம்பர துப்பட்டி, அது அங்க ஜனங்கள் மத்தியில மறைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த ஒரு பர்பிள் கிளாத் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, பாருங்க, இந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது இது 2 கலரை அது மெர்ஜ் பண்ணி தான் அந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிற விஷயம் வருது. ப்ளூ, ரெட், இந்த 2 கலரும் சேரும் போது இந்த பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் அங்க வருது. ஸோ ரத்தாம்பரம் அப்படிங்கிற விஷயம் அங்க வருது. சரி, அப்படின்னா இந்த ஒரு பர்பிள் கிளாத் எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, கடந்த வாரங்களையே நாம தியானிச்சோம். பர்பிள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ராயல் கிங்லி ஹானர். பாருங்க, ஒரு ராஜரீக ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்துது. ஸோ வெளியிலிருந்து ஜனங்கள் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான நிலைமை தெரியாது. அவர்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவரை பார்ப்பாங்க. ஆனா ஒரிஜினலா பார்த்தோம்னா அந்த ராயல் கிங்லி ஹானர் அது உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா பர்பிள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது ப்ளூ, ரெட் 2ம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் அங்க பர்பிள். அப்படின்னா இதுக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த ப்ளூ எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, ஸோ நீலம் அது எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கும்போது அது ஒரு விசுவாசத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அதே மாதிரி சிகப்பு அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு மரணத்தை, ஒரு தியாகத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, இந்த பர்பிள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ மரண பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க உண்மையா இருந்த ஒரு நிலைமை. ஸோ மரண பரியந்தம் உண்மையா இருந்ததுனால அவர் பெற்றுக்கொண்ட
அந்த ராஜரீகத்தை அது அடையாளப்படுத்தும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா பாருங்க, அவர் மரண பரியந்தம் உண்மையா இருந்து மரிச்ச ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக தான் மரிச்சார். ஆனா உலக ஜனங்களுக்கு இன்னும் அது மறைக்கப்பட்ட ஒரு நிலைமையில அது இருப்பதை இது அடையாளப்படுத்துகிறது. ஸோ இப்படிதான் அந்த பலிபீடத்தை கவர் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது தகஸ்தோல் மாத்திரம் தெரியும், உள்ள இருக்கிற விஷயங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப நமக்கு தேவன் இதை வெளிப்படுத்திட்டார். சரி, இப்ப அதே மாதிரி இப்ப உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்னா 3 பொருட்கள் அங்க காணப்படும். பாருங்க, அந்த சமூகத்துல மேஜை மீது இருக்கிற அந்த அப்பம், அப்புறம் அந்த தூப பீடம், குத்து விளக்கு. ஸோ 3 பொருட்கள் அங்க இருக்கும். பாருங்க, இதையெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, இந்த மேஜை, அந்த டேபிள், அதை எப்படி எடுத்துட்டு போறாங்களா? வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதின் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதின் மேல் இருக்க கடவது. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி. கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மேஜையை எப்படி எடுத்துட்டு போறாங்களா? இப்ப பாருங்க, பலிபீடத்துல 2 கவரிங்ஸ் பார்த்தோம். இந்த மேஜைய 3 விதமான திரைகளால கவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மேஜை மேல ஒரு நீல துப்பட்டிய கவர் பண்றாங்க. அடுத்தது அதுக்கு மேல பாருங்க சில தட்டுகள் கிண்ணங்கள்லாம் வச்சு அதற்கு மேல சிவப்பு துப்பட்டி அதை விரிக்கிறாங்க. கடைசியா அதுக்கு மேல தகசு தோல் மூடியால அங்க மூடுறாங்க. ஸோ 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நீல துப்பட்டி, அதுக்கு மேல சிவப்பு துப்பட்டி, அதற்கு மேல தகசு தோல் மூடி. ஸோ 3 விஷயங்களால கவர் பண்ணி இதை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அடுத்தது இந்த குத்து விளக்கு, இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10. இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி. பாருங்க, இப்போ இந்த குத்து விளக்கை எப்படி எடுத்துட்டு போறாங்களா? 2 கவரிங்ஸ், இளநீல துப்பட்டி போட்டிருக்காங்க, அதற்கு மேல தகசுத்தோல் மூடி போடுறாங்க. 2 கவரிங்ஸ்ல இந்த குத்து விளக்கு கவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது 3ஆவதா பார்த்தோம்னா பாருங்க, தூப பீடம். ஸோ இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா இதுவும் அதே மாதிரி 2 கவரிங்ஸ் அங்க போடுறாங்க. பாருங்க, பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து, பாருங்க அதன் மேல ஃபர்ஸ்ட் இளநீல துப்பட்டி கவர் பண்றாங்க, கடைசியா அதுக்கு மேல தகசுத்தோல் மூடிய கவர் பண்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க, எல்லாமே மேல தகசுத்தோல் மூடியால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, அந்த மேஜைக்கு 3 கவரிங்ஸ் அங்க போடப்பட்டிருக்கு, மீதி மற்ற 2க்கும் 2 கவரிங்ஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா இதுல நமக்கு என்ன பாடத்தை தேவன் வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, எல்லாமே தகசு தோல் மூடியால அங்க மூடப்பட்டிருப்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள் இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மேஜை, அதன் மேல இருக்கிற அந்த அப்பம், குத்து விளக்கு, இது எல்லாமே தூப பீடம் எல்லாமே எடுத்துட்டு போகும்போது வெளியிலிருந்து பார்க்கும்போது தகசத்தோல் மூடியத்தான் இந்த ஜனங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா உலக ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துகிறது. ஸோ பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய ஆசாரிய வேலையை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் தான் இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியும், இந்த தூப பீடத்துல அந்த தூபம் போட முடியும், ஸோ அந்த மேஜை மேல இருக்க அந்த அப்பத்தை சாப்பிட முடியும். ஸோ இது திருச்சபின் பிள்ளைகளாகி இப்ப நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். ஆனா உலக ஜனங்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ஜென்ரலா நம்ம சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள போய் இதனுடைய கவரிங்ஸ் எல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த மேஜை, கோல்டன் டேபிள். சரி, இந்த மேஜை எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, இந்த மேஜை தான் இந்த அப்பத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அப்பம் எதை அடையாளப்படுத்தும்? வசனம் பாருங்க, 6 இருக்குல்ல, 2 சைடு வைக்கப்பட்டிருக்கும். அது 66 புத்தகங்கள், வேதாகமத்தில் இருக்கிற அந்த 66 புத்தகங்களை அதை அடையாளப்படுத்துது. அப்படின்னா
இந்த வசனத்தை தாங்கி பிடித்து கொண்டிருவது. பாருங்க, இந்த மேஜை தான் ஆசாரி ஊழியம் செய்ய உள்ள வரக்கூடிய அந்த ஆசாரியர்களுக்கு இந்த இந்த அப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ வசனத்தை தாங்கி பிடிச்சிட்டு அந்த வசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த மேஜை எதை அடையாளப்படுத்துது? இப்ப நமக்கெல்லாம் இந்த வசனத்தை யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாருங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இப்ப ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது யாருங்க? நாம தான், திருச்சபையின் பிள்ளைகள். இப்ப அது நல்லா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, இப்ப இந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டு யாரெல்லாம் தேவனுடைய வேலையை செய்வதற்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை செஞ்சு உள்ள வராங்களோ அவர்களுக்கெல்லாம் வசனத்தை பிடிச்சிட்டு வசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளை இந்த மேஜை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, அவர்கள் தான் வசனத்தை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சோ யாரெல்லாம் இப்ப நமக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் கொடுத்தாங்க, இப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் இந்த ஜீவ வசனத்தை, அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை, தேவனுடைய பரிசுத்தமான விஷயங்களை நாம கொடுக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளை அது அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, இது எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்து சபை. சோ 2 பேரையும் இது அடையாளப்படுத்துகிறது இந்த மேஜை. சரி, இப்ப அடுத்தது, இப்ப மேஜைக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல என்ன இருக்குங்க? நேர் எதிர் திசையில குத்து விளக்கு அங்க இருக்கும். இந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இந்த குத்து விளக்கு ரொம்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அதுல 7 விஷயங்கள் அங்க ஸ்டாண்ட் இருக்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்தி? இது பசும் பொன்னால அடிக்கப்பட்ட அடிப்பு வேலையாக செய்யப்பட்ட ஒரே பொருள். இதுல 7 கிளைகள் அங்க இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லிடலாம், இந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்தும்? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பாருங்க, 7 சபைகளை அது அடையாளப்படுத்தும். ஸோ இதுவும் சபையை அங்க அடையாளப்படுத்துகிறது. சரி, அடுத்தது இந்த பொற்பீடம், இது எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, இந்த பீடத்துல தான் அங்க அந்த தூப பீடம் சொல்லப்பட்டிருக்கும். அங்க அந்த இந்த சாம்பல், அந்த தூப வர்க்கங்கள் எல்லாம் போடும்போது அது சுகந்த வாசனையாக அங்க தேவனுக்கு அங்க போகும். அதே மாதிரி இப்ப யாருடைய விஷயங்கள் இந்த தேவனுக்கு ஒரு தூபமா, ஒரு சுகந்த வாசனையா போகுது? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, கொஞ்சம் இது ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் செலுத்தக்கூடிய நம்மளுடைய பலிகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக அங்க போகக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிறது. சோ எல்லாமே திருச்சபையை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் திருச்சபையை அடையாளப்படுத்துது. இப்ப இது எல்லாமே எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, வெளிப்பக்கம் பார்த்தோம்னா தகசு தோல் மூடியால அங்க மூடப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தும். இதுல இன்னொரு விஷயம் கூட நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். இப்ப தகசு தோல் குறிச்சு பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடார மூடுதரைகள்ல 4 மூடுதரைகள் நம்ம கவனிச்சோம். இதுல மேல அவுட்டர் கவரிங்ஸ் எல்லாத்துக்கும் மேல தகசு தோல் மூடியால அங்க மூடப்பட்டிருக்கும் அந்த கவரிங்ஸ். அது எதை அடையாளப்படுத்துச்சு அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்த ஒரு நிலைமையை அவர் அந்த மனுஷீக தன்மை எடுத்தாருங்களா, அந்த ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்துச்சு. நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி அந்த சீல் விலங்கு, கடல் விலங்கு, அது அங்க கடல்ல இருந்து அது எடுக்கப்பட்டு அதனுடைய தோல் ஆசரிப்பு கூடாரத்திற்கு மூடுதரையாக ஆச்சோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து அவர் எப்படி அந்த பூமிக்கு அவருடைய அந்த ஒரு மரணம், அவர் தன்னுடைய மனுஷீகத்தை கொடுத்த ஒரு நிலைமையை அது அடையாளப்படுத்துச்சு. கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். இப்போ அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த 3 பொருட்கள் சபையை அடையாளப்படுத்துது. மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம். இப்ப இந்த 3 விஷயங்களும் தகசுத்தோல் மூடியால மூடப்பட்டு தான் எடுத்துட்டு போகப்படுது. ஒரு ஜனங்கள் பார்க்கும்போது தகசுத்தோல் மூடியால மூடப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவருடைய அந்த பரிபூர்ண மனுஷீகத்தன்மையை
அது தகசுத்தோல் அங்க அடையாளப்பட்டுச்சுன்னா இப்ப இந்த 3 பொருட்கள் கவர் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இது எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரலாம். இப்ப ஆண்டவருடைய விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவர் அங்க ஈடுபலியா அங்க மரித்தார், பாவ நிவாரண பலியாக அங்க பாடுபட்டார். சோ ஈடுபலியில திருச்சபைக்கு அங்க பங்கு கொடுக்கப்படல. அதே நேரத்துல பாவ நிவாரண பலியில சபைக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. இதுவும் நாம் அந்த 3 திரைகள்ல நம்ம பார்த்தோம். அந்த 5+6 திரைகளால அங்க பிரிக்கப்பட்டு அது சேர்க்கப்பட்டிருந்துச்சு. சோ கடந்த வாரங்கள் நம்ம தியானிச்சோம். சரி, இந்த பாவ நிவாரண பலியில இப்ப நமக்கு ஒரு பங்கு கொடுக்கப்படுது. இப்போ இந்த பாவ நிவாரண பலி குறித்து நம்ம பார்க்கும்போது ஒப்புரவாக்கும் நாள்ல பாருங்க, இந்த பாவ நிவாரண பலிய 2 விலங்குகள் அடையாளப்படுத்துறத நம்ம கவனிச்சோம். இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா. சோ ஒரே பலிக்காக 2 விலங்குகள் அங்க பலியாகுது. இப்போ பாருங்க, இந்த தகசுத்தோல் இப்போ இதை குறித்து வரும்போது அங்க ஆசரிப்பு கூடார 3 திரைகள்ல வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பரிபூர்ண மனுஷிக தன்மையை அதை அடையாளப்படுத்துச்சுன்னா இந்த தகசுத்தோல் கவர் பண்ணி போகக்கூடிய விஷயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இப்ப நாமும் கிறிஸ்துவோடு ஒன்றாக ஒரே சரீரமாக இருந்தால் இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை இந்த தகசுத்தோல்ல கவர் பண்ணி எடுத்துட்டு போக ஒரு விஷயம் நம்முடைய நீதிமானாக்கப்பட்ட மனுஷிக தன்மையை கிறிஸ்துவோடு சேர்ந்து அது அடையாளப்படுத்தும். சரி, அவ்வளவுதான். இது நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ இது எல்லாமே தகசுத்தோல் மூடியால கவர் பண்ணப்பட்டு இது எடுத்து செல்லப்படுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்தது உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது பாருங்க, இந்த பனிமுட்டுக்கள் எல்லாமே உள்ள எப்படி கவர் பண்ணப்பட்டிருக்கான், நீல துப்பட்டியால அது கவர் பண்ணப்பட்டிருக்கு, இன்னர் கவரிங்ஸ். சோ அந்த நீல துப்பட்டி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, நீலம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும், விசுவாசத்தை அது அடையாளப்படுத்தும். சோ இந்த நீல துப்பட்டி வெளிப்பக்கம் தகசுத்தோல், உள்ள நீல துப்பட்டி. சோ எல்லாமே இப்படிதான் இந்த 3 பொருட்களும் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இது நம்முடைய விசுவாசத்தை அது அடையாளப்படுத்துகிறது. ஆனா எல்லாமே இந்த 2 கவரிங்ஸ்ல மட்டும்தான் அப்படின்னா அந்த மேஜை மாத்திரம் 3 கவரிங்ஸ் அங்க கவர் பண்ணப்பட்டிருந்ததை நம்ம கவனிச்சோம். பாருங்க, இந்த மேஜையை குறித்து பார்க்கும்போது இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, இந்த மேஜையினுடைய கவரிங்ஸ் பார்க்கும்போது 3 கவரிங்ஸ் நம்ம கவனிச்சோம். அதாவது நீலத்துப்பட்டி ஒண்ணு, அதற்கு மேல சிவப்புல ஒரு கவரிங்ஸ் போட்டு அதுக்கு மேல தகசுத்தோல் மூடியால அங்க மூடப்பட்டிருந்துச்சு. இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பாருங்க, இந்த ப்ளூ ரெட் ரெண்டும் சேர்ந்துதான் அந்த பர்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பார்த்தோம். பலிபீடத்தை குறித்து பார்க்கும்போது ரத்தாம்பரம் அப்படிங்கிற துப்பட்டியால அது மூடப்பட்டிருந்துச்சு. சோ சிங்கிள் கலர் நம்ம பார்த்தோம், பர்பிள். சோ இப்ப ஆனா இந்த இடத்துல இந்த மேஜைக்குன்னு வரும்போது இது ரெண்டு தனித்தனியா அங்க சொல்லப்பட்டிருக்கு, ப்ளூ ரெட். அப்ப இந்த ப்ளூ ரெட் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்ம பார்த்தோம், மரண பரியந்தம் உண்மையா இருக்கக்கூடிய விஷயத்தை இது அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா பலிபீடத்துல மரண பரியந்தம் உண்மையா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அடையாளப்படுத்துது. அவர் மரண பரியந்தம் உண்மையா இருந்து யாருக்காக மரித்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக மரித்தார். கவனிக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் இப்ப மேஜை எதை அடையாளப்படுத்துதுன்னு இப்ப நம்ம பார்த்தோம், அது சபை நம்மை அடையாளப்படுத்துது, கிறிஸ்துவையும் சபையும் சேர்ந்து அடையாளப்படுத்துது. இப்ப இந்த வசனத்தை தாங்கி பிடிச்சிட்டு யாரெல்லாம் இந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ள வராங்களோ அவர்களுக்கு வசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. இப்போ பாருங்க, இப்ப நமக்கு எப்படி கவர் பண்ணப்பட்டிருக்கா, ப்ளூ ரெட் 2 விஷயத்தால அங்க கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் அங்க பர்பிள் எதை அடையாளப்படுத்துச்சு, மரண பரியந்தம் உண்மையா இருந்தது, யாருக்காக மரித்தார், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகவும் அங்க மரித்தார். இப்ப நம்முடைய விஷயத்துக்குள்ள வரும்போது அதே மாதிரி இந்த ப்ளூ கவரிங் அந்த ரெட் 2 கவரிங்ஸ் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது பாருங்க, இதுவும் மரண பரியந்தம் உண்மையா இருந்த ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்துது. இப்ப நாம் யாருக்காக மரிக்கிறோம், யாருக்காக ஜீவனை கொடுக்கிறோம் பாருங்க. இதை குறித்து ஒரு ஆழமான விஷயத்த சகோதரர் அங்க சொல்றாரு. இதை பார்த்து நம்ம ஒரு நிறைவுக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, இது எதை அடையாளப்படுத்துதான், மரண பரியந்தம். பாருங்க இந்த மேஜை எப்படி இந்த வசனத்தை கொடுக்குது. இப்ப இது கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப மரண பரியந்தம் அப்படின்னா யாருக்காக ஜீவனை கொடுக்கிறோம், யாருக்கு அப்பத்தை கொடுக்கிறோம், யாரெல்லாம் இந்த ஊழியத்துக்குள்ள, யாரெல்லாம் இந்த ஒரு ஆசாரிய ஊழியத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள வராங்களோ அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறோம். ஸோ சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை இது அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, உள்ள நீலத்துப்பட்டி,
அதுக்கு மேல சிவப்பு துப்பட்டி. ஸோ ரெண்டும் சேர்ந்து மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். எதற்கு? யாருக்காக மரிக்கிறோம், யாருக்காக ஜீவனை கொடுக்கிறோம்னா நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை கொடுக்கிறது, ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதை குறித்து தான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். கொலோசையர் 1:24 வாசிக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே பாருங்க, நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த 2 மூடுதிரைகளும் இங்கே அடையாளப்படுத்துது. ஆனா இது எல்லாமே பார்த்தோம்னா வெளியே தகசு தோளால் மூடப்பட்டிருக்கும், உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். உலகம் இதை உணராது. கடைசியா எது கொண்டு போறாங்க அப்படின்னா உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் கொண்டு போறாங்க. பாருங்க, மகா பரிசுத்தமான தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு போறாங்க. இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா பாருங்க, இதற்கும் ஒரு 3 விதமான கவரிங்ஸ் அங்க போடப்பட்டிருக்கும். வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 4:5-6 வசனங்கள். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சிலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி. பாருங்க, இது ஒரு 3 விதமான கவரிங்ஸால அங்க மூடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா மறைவின் திரைச்சீலை. பாருங்க, ஃபர்ஸ்ட் மறைவின் திரைச்சிலை. பாருங்க, அந்த திரைச்சிலையால பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரைச்சிலை இருக்கும் இல்லைங்களா? அந்த திரைச்சிலை கடந்துதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஸோ அந்த திரைச்சிலையால் அங்க மூடப்படுது. அதுக்கு மேல தகசுத்தோல் மூடி மூடப்படுது. கடைசியா அதுக்கு மேல ஒரு நீளமான துப்பட்டியை அங்க கவர் பண்ணப்படுது. ஸோ உடன்படிக்கை பெட்டி. ஸோ இது எதை அடையாளப்படுத்தும்? ஃபர்ஸ்ட் திரைச்சீலை, மறைவின் திரைச்சீலை, அதுக்கு மேல தகசுத்தோல் மூடி, அதுக்கு மேல நீளமான துப்பட்டி, ப்ளூ கலர் அந்த கவரிங்ஸ்னால மூடப்பட்டிருக்கு. இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வெளிப்புறமா பார்க்கும்போது நீல துப்பட்டி இருக்குது, அதுக்குள்ள தகசுத்தோல், அதுக்குள்ள நீளமான துப்பட்டி. சரி, இப்போ இந்த ஒரு மறைவின் திரைச்சீலை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, இது திரையை கடந்த ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்துது. ஸோ இவர்கள் பாருங்க, இப்ப திருச்சபை திரையை கடந்ததுக்கு அப்புறம் இது எப்படி அடையாளப்படுத்தும்னா இவர்கள் திரையை கடந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அடையாளப்படுத்தும். அதே மாதிரி சீல் ஸ்கின், இந்த தகசுத்தோல் மூடி அதுக்கு மேல கவர் பண்ணப்பட்டிருக்கு. எதை அடையாளப்படுத்தும்னா ஸோ உலகம் இனி இவர்களை மாம்சத்தில் பார்க்க முடியாது. ஸோ மறைக்கப்பட்டு பாருங்க, எல்லாத்துலயுமே மற்ற எல்லாமே தகசுத்தோல் வெளியில கவர் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப ஜனங்கள் வெளியில போகும்போது பார்ப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து பார்க்க முடியாது. ஆனா வெளிப்புற நிலைமையை அவர்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வரும்போது தகசுத்தோல் உள்ளுக்குள்ள மிடில் கவரிங்கள் இருக்கு. அப்போ உலக ஜனங்களால இவர்களை இனி மாம்சத்தில் பார்க்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை இந்த தகசுத்தோல் அடையாளப்படுத்துகிறது. கடைசியா அதுக்கு மேல ஒரு நீல துப்பட்டி, அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா சோ இவர்கள் ஒரு நீலம் அப்படிங்கிறது விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். இவர்கள் ஒரு விசுவாச வகுப்பார், விசுவாச மார்க்கத்தார் அப்படிங்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்துகிறது. ஸோ ஃபைனலா இவர்கள் தேவனுக்கு ஒரு விசுவாச வகுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இது அடையாளப்படுத்து. ஸோ அதான் மறைவின் திரைச்சீலை, திரையை கடந்தவர்கள், அதுக்கு மேல தகசுத்தோல் மூடி, உலகம் இனி இவர்களை மாம்சத்தில் பார்க்க முடியாது, அதுக்கு மேல நீளமான துப்பட்டி ஃபைனலா. ஸோ அது இவர்கள் விசுவாச வகுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அது அடையாளப்படுத்துகிறது. ஸோ இதுதான் இந்த ஒரு 12வது பாகத்துல சகோதரர் இதோட அங்க நிறைவுக்கு வரார். கடைசியா ஒரு வசனம் அங்க எழுதி இந்த ஒரு புக் ஸ்டடியை அங்க சகோதரர் நிறைவு செய்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் 11:33-34 வசனங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு கடந்த வாரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதனுடைய ஆழமான காரியங்கள், ஆழமான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பாருங்க நமக்கே புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆழமான அர்த்தங்களா இருக்கு. அப்போ உலக ஜனங்களுக்கு இன்னும் எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கு. ஆனா தேவன் இது எல்லாத்தையுமே கிருபையா நம்மை
பாருங்க, ஆண்டவருடைய அந்த ஈடுபலியை விசுவாசிச்ச ஒரே ஒரு விஷயத்துக்காக இத்தனை ரகசியங்களும் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இதைத்தான் இந்த ஒரு வசனத்துல அங்க சொல்லி அங்க சகோதரர் இந்த ஒரு புக் ஸ்டடியை அங்க நிறைவு செய்யறார். ஸோ இதோட இந்த ஒரு சகோதரர் எழுதின அந்த விஷயம் அங்க நிறைவுக்கு வருது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப பாரான் வனாந்தரத்துல வந்திருக்காங்க. பாருங்க, சீனாய் மலையிலிருந்து கிளம்பி இப்ப பாரான் வனாந்தரத்துக்கு வந்திருக்காங்க. இதோட அந்த புக் ஸ்டடி அங்க நிறைவு பெறுது. தேவனுக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து இனி வரும் காரியங்களை நாம் தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.